மினல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு பாதுகாப்பை தாயா அல்லாஹ். ஒவ்வொரு இரவிலும் நெஞ்சங்களை கேட்கிறீர்களா? பேசுற நான், கேட்கிற நீங்கள் எல்லோருக்கும் தான் இது. பெருமானார் சொன்னார்களே தோழர்களே, இப்படி துவா பாருங்கள். இரவுலே சொன்னார்கள், அல்லாஹும்ம அஸ்லம்தி வஜ்ஹி இலைக்க வ ஃபவல்து அம்ரி இலைக்க வல் ஜஅத்து லஹ்ரி இலைக்க ரக்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக்க லா மன்ஜா வலா மன்ஜா இல்லா மின்க இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லஸி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லஸி அர்ஸல்த. இதை யாரெல்லாம் ஓதுறார்களோ அவர்கள் நைட்டிலே தூங்கி மாலையிலே எழும்பாவிட்டால் மௌத்தாகினால் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களை காலைக்கு மாலைக்கும் ஒரு துவா சொல்லி தந்தார்களே, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பி நிஅமதிக அலைஹி வ அபூஉ பி தம்பி ஃபக்ஃபிர் லீ ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. அர்த்தம் சொல்வதற்கு நேரம் இல்லை தோழர்களே. சையதுல் இஸ்திக்பார் என்று சொன்னார்களே, காலையிலே ஒருவர் ஓதினால் மாலையிலே மௌத்தாகினால் சுவர்க்கம் என்றார்கள். மாலையிலே ஒருவர் ஓதி அவர் காலையிலே மௌத்தாகினால் சுவர்க்கம் என்றார்கள். தோழர்களே, எத்தனை துவாக்கள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது தோழர்களே. நின்றால் உட்கார்ந்தால் சிரித்தால் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து, மக்களே உங்களுக்கு சுவர்க்கத்திலே புதையலை சொல்லி தரட்டுமா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், சொல்லுங்களேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள், அதுதான் சுவர்க்கத்தில் புதையல் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார்கள், யார சொல்லலாம், எனக்கு ஒரு வேலைக்காரர் வேணும், அடிமை வேணும், கஷ்டமாக இருக்கிறது யார சொல்லலாம் வேலை செய்வதற்கு, அடிமை ஒன்று தாருங்களேன் யார சொல்லலாம், ஒரு வேலைக்காரர் தாங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்திமா உனக்கு அதை விட சிறந்தது ஒன்று சொல்லி தரட்டுமா, தஸ்பீஹ் செய் ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ் சொல்லு ஃபாத்திமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு ஃபாத்திமா என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈர குலைக்கும் வேலைக்காரரை கொடுக்காமல் சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப விருப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஹஃபீஃபத்தானி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மீசானுக்கு மிகவும் பாரம், வார்த்தைகள் மிகவும் இலகு, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தானி இலல் லிசான் வ ஸகீலத்தானி மினல் மீசான். மீசானுக்கு பாரமாகவும் நாவுக்கு இலகுவாகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள் மக்களே. அல்லாஹ்வை உங்களை சேர்த்து வைக்கும் தஸ்பீஹ். அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள், அல்லாஹ் இது பண்ணுங்கள். வக்கான அல்லாஹ் எப்படி சொல்றான்டா குர்ஆன்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க அல்லாஹ்வை யோசிச்சிருங்க, சிந்திச்சிருங்க, அல்லாஹ்வை மறந்துடாதீங்க, அல்லாஹ் வந்து ஞாபகம் இல்லாத ஆளை மாத்திராதீங்க. மரத்தை பார்த்து துவா செய்யுங்க, மண்ணை பார்த்து துவா செய்யுங்க, சாப்பாடை பார்த்து துவா செய்யுங்க, மறந்துடாதீங்க. மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை கவனமற்றவராக மாறிடாதீங்க. அல்லாஹ் எப்போ கோபுறான் தெரியுமா, துவாவே கேட்கலன்னா டே கோபம் வந்துடும். அல்ல டே என்ன கேட்கிறவே இல்லையே, நீங்க துவா நிறைய கேட்டீங்கன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான், உங்களை அல்லாஹ் நெருக்கிறான். தோழர்களே, அதிசயமான ஏராளமான வரலாறுகள் இந்த துவாக்குள் புதைந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை தோழர்களே, எல்லாத்தையும் உங்களை எஜமானனுக்கு வைங்களின் தோழர்களே. ரசூலுல்லாஹ் அழுது அழுது அல்லாஹ்விடம் அதைத்தானே சொன்னார்கள். அதனால் தான் அவர்களுடைய தொழுகை வித்தியாசமானது, அவருடைய தோழர்களுடைய தொழுகை வித்தியாசமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அதனால் தான் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் நடக்கவில்லை, அவர்கள் கால் தேய்து கொண்டுதான் போனது. அந்த தொழுகைக்கு அவர்கள் போக தேவையில்லை தோழர்களே. அந்த அவர்கள் மூர்ச்சையிட்டு விழுந்ததுக்கு பிறகு மக்கள் தொழுகிறார்களா, மக்கள் தொழுகிறார்களா என்று கேட்பது ஏன் தோழர்களே? அல்லாஹ்வோடு மக்கள் பேச வேண்டும், அல்லாஹ்வோடு மக்கள் பேச வேண்டும். ரசூலுல்லாஹ் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சொன்னார்கள், கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள். சில நேரங்கள் துவாவுக்கு அங்கீகாரமான நேரங்கள் என்று சொன்னார்கள். நான் கொண்டு வந்த சப்ஜெக்ட் அத்தனையும் உங்களுக்கு சொல்ல முடியாது தோழர்களே. இந்த சமுதாயம் ஜும்மாவில் 2 ஜும்மாவுக்கு இடப்பட்ட ஒரு நேரத்தை துவா அங்கீகரிக்கப்படும் நேரம் என்பதனால தான் 2வது குத்துபாக்கு இமாம் மிம்பர்ல நிக்கிறதுக்கு முன்னாடி துவா கேட்பாங்க. ஏன்னா இது துவா அங்கீகரிக்கப்பட நேரம்னு நினைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது, அது என்ன நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, அது மறைக்கப்பட்ட ஒரு நேரம், லைலத்துல் கத்ர் மாதிரி ஒரு நேரத்தில் திடீரென்று துவா அங்கீகரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அங்கீகரிப்பதற்கு நிறைய காரணங்கள் சொன்னார்கள். பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கிறான். இந்த மாதிரி அங்கீகாரம் செய்யற நேரத்தில், திடீரென்று துவா அங்கீகரிக்கிற நேரத்தில் நீங்கள் தப்பாக துவா கேட்றாதீங்க, உங்க புள்ள குட்டிக்கு எதிராக துவா கேட்கிறாதீங்க. அந்த மாதிரி கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தில் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரிவாயத்து ஆழமாக விவரமாக பார்க்க வேண்டியிருந்தாலும் கூட தோழர்களை சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சிறப்பாக துவா கேட்டு அல்லது இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி இரவுல எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்டு அழகான ஒரு தூக்கத்துக்கு போகக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை மாற்ற வேண்டும். தோழர்களே, உங்களுடைய துவாக்களில் முன் சென்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கும் நீங்கள் துவா செய்யுங்கள். தோழர்களே, கபரில் அடக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்காக வேண்டி
பல தியாகம் செய்த இமாம்கள் இருக்கிறார்களே இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லதீன ஆமனு, எங்களுக்கு முன்னாடி ஈமானோடு சென்றவர்களும் யா அல்லாஹ் அவர்கள் மீது எங்கள் உள்ளங்களில் கடும் கருப்பை ஏற்படுத்துகிறாதே யா அல்லாஹ், எங்கள் மனசில் அவர்களை பற்றி கெட்ட எண்ணத்தை உண்டாக்கிறாதே யா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ கேட்பார்களாம், என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அப்படியும் துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி தோழர்களே, முஸ்லிம் உம்மாவிலே அல்லாஹ்வே துஆ கற்று தருகிறான். ஃபன்சுர்னாலல் கௌமில் காஃபிர் என்று துஆ கேளுடா. எப்ப நீ துஆ கேட்கணும், எப்படி கேட்கணும்? காஃபிருக்கு எதிராக நமக்கு இது பண்ணிரு. அது என்ன அப்படி ஒரு துஆ? காஃபிருக்கு எதிராக அப்படி துஆ கேட்கணுமா? அப்படி கேட்கணுமா? இதை சொல்லிட்டு முடிக்கிறேன் தோழர்களே. காஃபிருக்கு எதிராக துஆ கேட்கணும்னா என்ன விஷயம் தெரியுமா? உண்மையாக அன்றாட நமக்கு காஃபிர் தொல்லை தருவான். அதாவது பக்கத்து வீட்டால் இல்ல, ஒரு கவர்மெண்ட் தொல்லை தடும். வேற வேற இடத்துல பெரிய பெரிய திட்டம் போட்டு காஃபிர்கள் முஸ்லீம்களை அழிப்பார்கள். இப்படி இருந்தா தானே அல்லாஹ் அப்படி துஆ கேட்க சொல்லுவான். அவன் நீதமானவன் தானே, நியாயமானவன் தானே. அதுக்கு மிச்சம் ஓட தேவையில்லை. ஒரு 2 கிழமைக்கு முன்னாடி பேப்பர் எடுங்க, தினகரன்ல சார்க்கோசி பிரான்சுடைய அதிபர் ஜனாதிபதி அவனுடைய ஊடக பேச்சாளர் வந்து ஒரு கருத்தை வச்சான். என்ன, பிரான்ஸ்ல உள்ள பெண்கள் வந்து ஹிஜாபு போடுறாங்க, ஹிஜாபு தடை சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர போறாங்க. அதுக்கு எப்படி சொல்றான் தெரியுமா அந்த ஊடக பேச்சாளர்? அந்த வார்த்தைகளை பேப்பர்ல தினகரன்ல அப்படியே அந்த கொட்டேஷன் அப்படியே கொண்டாந்து போடுறாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அந்த பேப்பர் என்ன சொல்றான் தெரியுமா? ஏன் நீங்க ஹிஜாபை தடை செய்றீங்கன்னு கேட்ட உடனே சொல்றான் 2 காரணம் சொல்றான். நீங்களே இது நியாயமானு யோசிங்க, இவனுக்கு எவ்வளவு எப்படி துஆ கேட்கணும் நீங்க சிந்திங்க. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இது வந்து ஹிஜாப் உடுத்தா எங்க சமுதாயம் மறையும், 2வது எங்க கலாச்சாரம் அழிஞ்சிரும், கலாச்சாரம் கேலி ஆகிரும். என்ன சொல்றீங்க? ஒரு ஆள் மறைச்சு உடுத்தா சமுதாயம் மறைஞ்சிருமா, சமுதாயம் கேலி ஆகிருமா? அட பாவி, ஒரு உம்மா ஒரு கட்டக்கல்சான உடுத்து போனா தாண்டா சமுதாயம் கேள்வி ஆகும். அப்ப சாக்கோசி என்ன பண்ணணும்? ஹிஜாப் உடுத்து பொம்பளை போனா சமுதாயம் மறைகிறேன்டா, சாக்கோசி ஃபர்ஸ்ட்டுக்கு நிர்வாணமா வந்தா நிக்கணும். நான் ஆபா இதா சொல்றதா நினைக்காதீங்க, இவனுக்கு இப்படித்தானே பதில் கொடுக்கணும். எப்படி இவன்ட்ட துஆ கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணு உடுத்துட்டு போறா, முழுக்க மறைச்சு உடுத்துட்டு போறா, அவ தலையேண்ட நீ திறக்க வேணுன்ற, அவ எதுக்கன்ற? அதுக்கு 2 காரணம் வேறையா, சமுதாயம் மறையுதான். அப்ப சார்கோசி உள்ள பாராளுமன்ற மெம்பர்கள் எல்லாம் அப்படித்தான் உடுக்குறாங்களா? என்ன நடக்குது? இதுதான் பாயிண்டே இருக்காது. பாயிண்ட பிடிக்க பார்ப்பான், பொய் சொல்லுவான். நீ இவ்வளவு படிச்சியே, நீ படிச்ச பிரான்ஸ்ல படிச்சவன் இப்படியா பேசுவான்? ஒரு மடையன் கூட இப்படி சொல்ல மாட்டான் பாரு. இதுதான் இஸ்லாத்துக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி. இப்படி கொட்டான். கடைசியில பாராளுமன்றத்தில் சட்டத்தை போட்டான். என்ன போட்டான்? அது போட்டு பேப்பருக்கு போன கிழமை கொஞ்சத்து நாள் முன்னாடி பெண்கள் இது பண்ணக்கூடாது என்று சொல்லி மறுத்தருக்கு வழக்கு போகுது. இப்ப என்ன, எங்களுடைய சகோதரிகள் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு யூரோப்ல தலையை மறைக்கிறேன் எப்படி இருக்கும்? யூரோப்ல மறைச்சவர்கள் சட்டத்தை போட்டா தலையை திறந்துட்டு போகணும். இவ்வளவு காலம் மறைச்ச சகோதரிகள் நீங்க துஆ செய்ய மாட்டீங்களா? அவங்கள பாதுகாக்க கூடாதா? மானத்தை, வெக்கத்தை, அடக்கத்தை, ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்றது எல்லாம் முழுக்க மறைச்சது. அபாயா உடுக்கல தெரியுமா உங்களுக்கு? ஜெர்மன்ல அபாயா எப்படி உடுக்குறாங்களா? பெரிய அந்த நம்ம மலைக்கு போடுவோம் பெரிய இது, அது அபாயா மாதிரி அதை உடுத்து அதுக்கு வந்து ஜக்கெட் உடுத்துட்டு போகணும். இப்படி போறாங்க பெண்கள். துஆ செய்யுங்க. அடே அதுவும் உண்டு, அபாயாவும் உண்டுன்னு விளங்குதா இல்லையா? இப்படி போடணுமா? அப்படி ஒரு பெண் சொல்றா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், இப்படிதான் ட்ரெஸ் பண்றோம், ஜக்கெட்டை போட்டுட்டு, ஏன் ஃபுல் அபாயா மாதிரி ஜக்கெட்டை போட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு எதிரியாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பிடிக்க அடே ஒரு பொம்பளை உடுத்தவனுக்கு என்ன? இங்கால 4 பேர், இப்ப நான் மறைச்சு ஃபுல்லா உடுத்திருக்கிறேன், சார்கோசிக்கு என்னைய பார்த்த சமுதாயத்துடைய இதெல்லாம் மறையுதுன்னு சொல்லணுமா? பொய் சொல்றான், தேவையில்லாத வாதம் வைக்கிறான், நம்ம பெண்களை வந்து அப்படி அனுப்பணும்ன்றதுக்கு வைக்கிறான். என்ன அவனுக்கு ஆசை? அதுல இஸ்லாம் பரவிடும், அதான் விஷயம். அவன் பயப்படுறான், இப்படி எல்லாம் உடுத்தி எல்லாரும் உடுத்துட்டாங்கடா இஸ்லாம் பரவிடுமே. சைத்தான் இப்படி போடுற நேரத்தில். இதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு இரவுலையும் ஃபன்சுர்னாலல் கௌமில் காஃபிர், யா அல்லாஹ் இந்த காஃபிருக்கு எதிராக நமக்கு உதவி செஞ்சரு யா அல்லாஹ். எங்க சகோதரிகள் படாத பாடுபடுறார்கள். இந்த இலங்கையில சுப்ஹானல்லாஹ் பாய்கால்ச ஒரு கில்லால கல்சா உடுத்துட்டு போற ஒரு பொம்பளை புள்ள ஸ்கூலுக்கு, அதை கலட்டிட்டு வான்றியடா. நீ எல்லாம் ஒரு அதிபரா? நீ எல்லாம் கலாச்சாரமா? இலங்கையில பெரிய கலாச்சாரம், அடக்கமான கலாச்சாரம் சொல்ற நாடு. இந்த நாட்டுல ஒரு பொம்பளை புள்ள பாய்கால்சான உடுத்துட்டு போனா அதை கலட்டான். உனக்கு எதுக்கு அது? ஏன் கலட்ட சொல்ற நீ? இந்த மாதிரி இதான் காஃபிர். இதுதான் நீங்க புரியணும் தோழர்களே, இதுதான் நடக்கும். இந்த மாதிரி வரும் என்பதனால உங்க சகோதரர்கள் ஏராளம் பாதிக்கப்படுறார்கள், அன்றாடம் பாதிக்கப்படுறார்கள். அவர்கள் போர்டுகளை பிடித்துக் கொண்டு வீதி ஓரமாக வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ் இன்னும் இலங்கையில் எங்களுக்கு இதை விட நிறைய சுதந்திரம் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற நேரம் எங்க பெண்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. சில முஸ்லீம் நாடுல, மால்டீவ்ஸ்ல எல்லாம் தாடி வச்சு ஆறாம் சட்டம் போட்டாங்க. இப்ப எல்லாம் இல்ல,
அபாயா உடுத்த இது ஹராம் சட்டம், தாடி வச்சா ஜெயில போய் அடக்குறான், ஜும்மாக்கு வந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால நம்ம துவா தெளிவாகவே கேட்டுறணும் தோழர்களே. இந்த துவா நமக்கு வெப்பன். அல்லாஹ்விட நம்ம மீட்ட கேட்குற நேரம் எங்கள் மனசுக்கு ஒரு அமைதி வரும். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இப்படி எல்லாம் துவா கேட்டு உங்களுக்கு மனசு அமைதி வரலையா, நீங்கள் உங்கள் மனசை மீண்டும் செக் பண்ணிக்கோங்க.